அந்த சாத்தானிடம் இருந்திருக்கக்கூடிய அதிகாரத்தை, உலகத்தின் மீது இருக்கக்கூடிய அதிகாரத்தை நமக்காக பெற்றுக் கொடுக்கும்படியாகத்தான் அவர் போரிட்டார். அன்பின் உள்ளங்களே, இன்னைக்கு நாம படிச்ச நற்செய்தியில இயேசு ஆண்டவர் மீது கல்லெறியும்படியாக யூதர்கள் முயற்சி செய்வதை நாம பார்க்கிறோம். எதற்காக அப்படின்னு சொன்னா, இயேசு ஆண்டவர் தான் இறைமகன் அப்படின்னு எல்லார் முன்னிலையிலும் பறைசாற்றியதற்காக. நம்ம எல்லாருக்கும் தெரியும் இயேசு கிறிஸ்து ஆண்டவர் இறைமகன் அப்படின்னு சொல்லி. ஏன்னா நாம வாழுவது அவர் இந்த உலகத்துல வந்து வாழ்ந்து மரித்து உயிர்த்து எழுந்து போனதற்கு அப்புறமாக 2000 வருஷங்களுக்கு அப்புறமாக வாழுகிற இந்த சூழ்நிலையில நமக்கு தெரியும் இயேசு கிறிஸ்து ஆண்டவர் மெய்யான தெய்வம், மெய்யான மெசியா. அவர்தான் இந்த உலகத்திற்கு வந்து விடுதலை கொடுத்த தெய்வம் அப்படின்னு சொல்லி நமக்கு நன்றாக தெரியும். ஆகவே நாம நம்புறோம். ஆனா அன்னைக்கு இருந்த சூழ்நிலை, அந்த சூழ்நிலையில ஏன் இயேசு யாரை தேடி வந்தாரோ அந்த ஜனங்களே அவரை ஏத்துக்கல்ல? யூதர்கள் ஏன் அவங்க ஏத்துக்கல்ல? ஏன்னா அவங்கள பொறுத்த மட்டும் மேசியா அப்படின்னு சொன்னா, தெய்வகுமாரன் அப்படின்னு சொன்னா, அவர் அடுத்தவர்களை மன்னிக்கிற தெய்வம் கிடையாது, மாறாக பழி வாங்குற தெய்வம். அதான் அவர்களுடைய மனநிலையாக இருந்தது. தெய்வம் அப்படின்னு சொன்னா, எங்களுக்கு விரோதமாக யார் என்ன விரோதமான காரியங்கள் பண்றாங்களோ அவங்களெல்லாம் தண்டிக்கிற தெய்வம். ஏன்னா அவங்கள பொறுத்த மட்டும் தெய்வம் அப்படின்னு சொன்னாலே அந்த தெய்வம் தங்களுக்காக போரிடக்கூடிய தெய்வம், இஸ்ரவேல் ஜனங்களுக்காக போரிடக்கூடிய தெய்வம், பார்வோன் படைகளை அழித்தொழித்த தெய்வம், யாரெல்லாம் இஸ்ரவேலர்களுக்கு எதிராக வருவார்களோ அவர்களெல்லாம் வீழ்த்தக்கூடிய தெய்வம். இதான் அவர்களுடைய மனநிலையாக இருந்தது. ஆனா புதிய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்து ஆண்டவர் வந்த பொழுது, மீட்பராக வந்த பொழுது, தெய்வமாக வந்த பொழுது அவர்களால் ஏற்றுக்க முடியலை. ஏன்னா யாரெல்லாம் தீமை காரியம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்களோ அவர்களெல்லாம் இவர் போய் மன்னிக்கிறாரு, தேடி தேடி போய் மன்னிக்கிறாரு. வரி தண்டி கொண்டிருந்தவனை போய் மன்னிக்கிறாரு, வரி தண்ணவனை தன்னுடைய சீடனாக ஏற்றுக்கிறாரு, பாவத்தில் பிடிப்பட்டவளை மன்னிச்சு விடுறாரு, சமாரிய பெண்ணுக்கு புது வாழ்க்கை கொடுக்கிறாரு. இப்படி சமூகத்தால் புறக்கணிக்கப்பட்ட எல்லாருக்கும் மன்னிப்பு இரக்கம் அப்படியே கொடுத்துக்கிட்டு போறாரு. அதை பார்ப்பதற்கு இவர்களால் சகிச்சுக்க முடியல. ஆகவே இவங்க என்ன பண்றாங்க, இவரை எப்படியாவது அழிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு எறியும்படியாக கற்களை எடுக்கிறாங்க. வேதம் தெளிவாக சொல்லுது, இயேசு ஆண்டவர் அந்த இடத்துல இருந்து நழுவி போயிட்டார் அப்படின்னு. தன்னுடைய அர்த்தம் என்ன தெரியுமா? இயேசு ஆண்டவர் அவர்களது கண்களுக்கு தெரியாமல் மறைந்து போய் விடுகின்றார். இயேசு ஆண்டவர் மறைந்து போனார் தெரியுமா? ஏன் அப்படின்னா அவருடைய நேரம் அது வரைக்கும் வரலைங்க. இந்த இடத்துல மறைஞ்சு போன இயேசு ஆண்டவர் ஏன் சிலுவை மரத்துல மறைஞ்சு போயிருக்க முடியாது? என்ன, அவர் அப்படி மறைந்து போய் தன்னுடைய உயிரை காப்பாற்றி கொண்டிருந்தால் நாம் எல்லாம் விடுதலை பெற்று கொண்டிருக்க மாட்டோம். அப்போ இந்த இடத்துல இயேசு கிறிஸ்து ஆண்டவர் நமக்காக உயிரை கொடுத்தார் அப்படின்னா, நம்முடைய சகல பாவ காரியங்களை ஏற்றுக்கொண்டு யாரெல்லாம் அவர் மன்னிச்சாரோ அத்தனை பேரினுடைய பாவ காரியங்களையும் தன் மீது எடுத்துக்கொண்டு அவர் சிலுவையில் எல்லாவற்றையும் தன் கூட சேர்த்து மரிக்கும்படியாக பண்ணிவிட்டார். இப்போ இயேசு கிறிஸ்து ஆண்டவரை இந்த யூதர்களால் ஏற்றுக்க முடியல. ஏன் அப்படின்னா அவர் செய்த நன்மையின் காரியங்களால. யூதர்களுடைய மனநிலையின் பிரகாரம் தெய்வம் என்பது போரிடக்கூடிய ஒரு தெய்வம், தங்களுக்காக போரிட்டு வெற்றியை பெற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு தெய்வம். இயேசு கிறிஸ்து ஆண்டவரும் அதற்காகத்தான் வந்தார். அவர் ஜனங்களோடு அல்ல, மாறாக சத்துருவாகிய சாத்தானோடு போரிட்டு அந்த சாத்தானிடம் இருந்திருக்கக்கூடிய அதிகாரத்தை, உலகத்தின் மீது இருக்கக்கூடிய அதிகாரத்தை நமக்காக பெற்றுக் கொடுக்கும்படியாகத்தான் அவர் போரிட்டார். அதை யூதர்களால் புரிஞ்சுக்க முடியல. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நாம நன்றாக யோசித்து பார்ப்போம். நாம எதற்காக போராடுகிறோம்? யார் கூட போராடுகிறோம்?
நம்ம குடும்பத்துல நம்முடைய சுதந்திரம் நமக்கு கிடைக்கல அப்படி என்பதற்காக நம்முடைய பெற்றோரோடு நாம போராடுறோமா? அல்லது பசங்க நல்லபடியாக எங்களது பேச்சு கேட்டு நடக்கல அப்படி என்பதற்காக பசங்க கூட நாம சண்டை போட்டு அவங்க கூட போராடிக்கிட்டு இருக்கிறோமா? அவங்கள பத்தி தப்பா நாம இது என்னப்பா இந்த பசங்க, இந்த நாட்கள்ல இருக்கிற பசங்க அப்படின்னு சொல்லி அவங்கள மனசு உடையும்படியாக தப்பா நாம பேசுறோமா? யோசிச்சு தான் பார்ப்போமே. அந்த நாட்கள்ல நாங்கெல்லாம் அப்படின்னு சொல்லி நாம பழைய புராணத்தை பாடுறதையும் பார்க்க, இப்போ இருக்கக்கூடிய இந்த சமுதாயத்துக்கு ஏற்றபடி ஏன் நாம இயேசு கிறிஸ்து ஆண்டவரை அன்னைக்கு யூதர்கள் ஏற்றுக்கொள்ளல, அது ஒரு படிப்பினை நமக்கு. அதே நிலை நமக்கு வேணுமா? வேண்டாமே. நாம் இன்றைய சமுதாயத்தை புரிந்து கொண்டு அவர்களுக்கு ஏற்றபடி ஏன் நம்மால அவர்களை நல்வழிப்படுத்த முடியாது? அன்பை கொடுத்தால் அன்பை பெறலாம், அராஜகத்தை கொடுத்தால் அராஜகத்தை தான் பெற முடியும். நாம் அப்பேற்பட்டவர்களாக இருக்க வேண்டாமே. ஏன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைய சமூகம் தான் நாளைய தினம் பெரியவர்களாக தலைவர்களாக வர வேண்டியவர்கள். அவர்களது மனதில் எதை நாம விதைக்கிறோமோ அதுதான் மரமாக முளைத்து அதன் கனிகளைத்தான் இனி வரப்போகின்ற சமூகம் சுவைக்க போகிறது. அது நற்கனிகளாக இருக்கணும் அப்படின்னு சொன்னா இப்பவே நாம் அவர்களுக்கு நன்மையான காரியங்களை விதைக்கணும். இன்றைய சமூகம் தப்பான பாதையில சென்று கொண்டு இருக்கிறார்கள் அப்படின்னு சொன்னா நம்மால அவர்களை திருத்த முடியல அப்படின்னு சொன்னா அவர்களை குறித்து தப்பா நாம பேசி அவர்களது வாழ்க்கை எப்படி இயேசுவை நோக்கி கல்லறிந்து அவரை அழிக்கும்படியாக அன்னைக்கு யூதர்கள் சித்தம் கொண்டார்களோ அதுபோன்று நாம் அவர்களது எதிர்காலத்தை அழித்து விடாமல் மாறாக நாம என்ன பண்ணிக்கலாம் தெரியுமா? சரி, நாங்க ட்ரை பண்ணிட்டோம், சொல்லி பார்த்துட்டோம், பேச்சு கேட்பதாக இல்லை. பெரியவங்க எங்களுடைய பேச்சுக்களை இந்த பசங்க கேட்குறாங்கல்ல, என்ன பண்ணிக்கலாம்? நீங்க ஒண்ணுமே பண்ணிக்க வேணாம், அவர்களுக்காக ஜெபிச்சுக்கோங்க. prayer can do wonders. நம்புறீங்களா? ஜெபத்தால ஆகாத காரியம் எதுவுமே இல்லைங்க, எல்லாமே கூடும். ஜெபத்தால எல்லாமே கூடும். இதை நீங்க நம்புவீங்களாக இருந்தா உங்க பசங்களை ஜெபத்துல வச்சு ஜெபிச்சுக்கோங்க. அதற்காக நீங்க ஜெபிச்ச உடனே பசங்களுடைய வாழ்க்கை மாறிடுமா அப்படின்னு நினைச்சிடாதீங்க. உடனடியாக எதுவுமே மாறாது. சாதாரணமாக ஒரு விதையை போட்டா கொஞ்ச நாட்கள் நீங்க பொறுத்துத்தான் இருக்கணும் அறுவடைக்கு. அதுபோல நீங்க ஜெபம் என்கின்ற விதையை போடுங்க. உங்க பசங்களுக்காக நீங்க ஜெபிக்க ஆரம்பிங்க. இந்த தலைமுறைக்காக நீங்க ஜெபிக்க ஆரம்பிங்க. உலகத்துல நடக்கக்கூடிய இந்த போருக்காக ஜெபிக்க ஆரம்பிங்க. இன்னைக்கு இல்லாது போனாலும் என்னைக்கோ ஒரு நாள் எல்லாம் சரியாகி போகும். ஆகவே இதை மனதில் பதித்து கொள்ளுங்கள். அன்னைக்கு யூதர்கள் இயேசு ஆண்டவரை மிஸ் பண்ணாங்க. இயேசு ஆண்டவருக்கே கல்லறியும்படியாக கற்களை தூக்குனாங்க. அதுபோல நீங்க அடுத்து வரக்கூடிய தலைமுறையினுடைய தலையெழுத்தை மாத்திராதீங்க. அவர்கள் நல்லபடியாக வாழணும், நல்லபடியான ஆசிரோடு வாழணும், நல்லபடியான உலகத்தை அமைத்து சமாதானத்தோடும் மகிழ்வோடும் வாழணும். அதற்கு நீங்க என்ன பண்ணிக்கணும்? உங்களால் முடிஞ்சளவு அட்வைஸ் பண்ணி பாருங்க. உங்க அட்வைஸை கேட்டுக்கலையா, அவர்களை ஜெபத்துல வச்சு ஜெபிச்சுக்கோங்க. எல்லாம் நல்லபடியாக நடக்கும். ஆமென்.